கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அவர் வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். தொடர்ந்து நாம் காலத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்த்து அதற்கேற்ப நாம் தேவனிடத்திலே எந்த அளவுக்கு அவரோடு கூட சேர வேண்டும், அவரோடு கூட எப்படி நாம் வாழ வேண்டும், அவருடைய கிருபைக்குள்ளும் இரக்கத்திற்குள்ளும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. ஆமென். பாருங்கள், பிரசங்கியில் சொல்கிறான், தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பாக வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாசிங்க, பிரசங்கி 12:1 வாசிங்க. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை, வாலிப பிராயம் என்றால் நீங்கள் எல்லாரும் அநேகர் சொல்லுவாங்க, வாலிப பிராயம் என்றால் வாலிபர்களுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு ஆண்டவர். இது வாலிப பிராயம் என்பது இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் முதிர் வயது உள்ளவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். முதிர் வயதானவர்களும் வாலிபன் என்று எண்ணப்படுவார்கள். நாம் எல்லாருமே வாலிபத்தை உடையவர்கள் தான். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய கிருபைகள், இரக்கங்கள், நம்ம சந்தோஷமான நாட்கள், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த சமாதானத்தின் நாட்களிலே நாம் யாரை நினைக்க வேண்டுமா? உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதுதான் இது வாலிபர்களுக்காக மாத்திரமல்ல, சந்தோஷமான நாட்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நினைக்க வேண்டும். அதை வாசிங்க, அடுத்து வாசிங்க. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். அநேகர் நினைப்பாங்க, இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்போ நம்ம சமாதானமாக இருக்கிறோம், அதனால் நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? மறந்துடுறோம். ஒரு சில நேரங்களில் ஆண்டவரை மறந்து, வார்த்தைகளை மறந்து நான் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், எச்சரிக்கிறாங்க. நான் தீங்கு நாட்கள் உனக்கு வராததற்கு முன்னும் இது எனக்கு பிரியமானவர்கள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சூழ்நிலை வரும், நாம் எவையெல்லாம் பிரியமானதாக சாப்பிட்டோமோ, எதெல்லாம் நமக்கு பிரியமானதாக இருந்துச்சோ, கண்களிலே பிரியமானதாக இருந்ததோ, சாப்பிடுவதற்கு எது பிரியமாக, இதெல்லாம் எனக்கு இப்போ பிடிக்கல அப்படி என்ற ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னும், பிரியமானவர்கள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அடுத்த வருஷம் வாசிங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் வெளிச்சம் கடைசி காலங்களில் இதனால் சூரியன் சந்திரனும் அந்தகாரப்படும், இல்லைன்னா இருளாக மாறும். இந்த நாட்கள் வராததற்கு நீ முன்னும், வந்ததுக்கு அப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறது காரணம், வராததற்கு முன்பாகவே உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதாவது வருவதற்கு முன்பாகவே நாம் ஆண்டவரை நினைத்து கொண்டால், அவரை துதித்தால், அவரை பாடின் போது, அவரிடத்தில் சேரும்போது கர்த்தர் இந்த தீங்கு நாட்களுக்கு நம்மை விலக்கி காக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பாக நீ என்னை நினைக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வருஷம் 3 வருஷம் வாசிங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். அடுத்த இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி
கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியில் பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்றுப்போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிராயத்தில் நினை. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னா, நாம் சந்தோஷமாக இருக்கிற நாள் காலங்களிலும் சமாதானமத்தோடு நாம் இருக்கிற காலங்களிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நினை என்றால் அவரை துதி. ஹல்லேலூயா. அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு இப்போ சமாதானமாக இருக்குது, எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அதனால் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நீ இருந்துடாத. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிறதமாக இருக்கும். அதனால் அந்த நாளை யூகிப்பவன் யார்? அந்த நாள் வராததற்கு முன்பாக நீ ஆண்டவரை நினைத்து கொண்டால் இந்த தீமைக்கு உன்னை கர்த்தர் விலக்கி காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நாம் இதை வீணாய் செலவழித்து போயிடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் நமக்கு இருக்கும்படியாக எப்போதும் அவரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். இந்த தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் முழங்காலை உறுதிப்படுத்து. அதனால் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை உள்ளத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அதிக சந்தோஷம் தேவனோடு கூட நாம் செலவழிக்கிற நேரமாக நமக்கு இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரை நினைக்க மறந்து விடாதீர்கள். அவருடைய வழிகளை நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக நாங்கள் என்னால் நடக்கவே வேணாம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளிலே நிச்சயமாக இந்த பூமியில் நிறைவேறும். அவருடைய வருகையின் நாட்களில் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை சந்திப்பார். ஆமென். அதனால் நாம் அவரை நினைத்துக்கொள்வோம், அந்த வழிகளில் இல்லாமல் நினைத்துக்கொள்வோம். வசனத்தை வாசிப்போம். நாம் இப்போ 2 சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மை தாயின் கற்பத்திலே வேறு பிரித்தவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். அவர் சொல்றாரு, ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன் ஒழிய ஊழியம் கொள்ளும்படி நான் வரவில்லை. யாருக்கு ஊழியம் செய்யும்படி அவர் வந்தார்? நமக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வந்தாராம். ஹல்லேலூயா. நமக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வந்தார். உலகத்தில் எல்லாம் அவர்களுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தில் மாத்திரம்தான் நமக்கு ஊழியம் செய்ய. ஏனென்றால் கர்த்தர் நம்மை அவ்வாறு அழைத்திருக்கிறார். நம்மை ஹல்லேலூயா. தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஒரு போர் சேவகனாக, ஒரு வெற்றியுள்ள வீரனாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் நடுக்கமுடையவர்களும் இப்படி இல்லாதபடிக்கு
கர்த்தர் நம்மை ஒரு தைரியசாலியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் சொன்னார், பராக்கிரமசாலியே நீ வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன நமக்கு பலம் இருக்குது அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் அந்த பலம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அவர்களோடு இல்லை. ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். நமக்குள்ளே யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் எனக்கு பலம் கூடி இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதனால தான் அவன் சொல்கிறான், நான் உன்மாலே ஒரு சேனைக்குள்ளே என்ன செய்வேன்? பாய்ந்து போவேன். இது யார் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடைய வீரனாகத்தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? அழைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு விசுவாசம்? ஒரு சேனைக்குள்ளே பாயக்கூடிய விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்காவது அந்த அளவுக்கு விசுவாசம் இப்போ இருக்கா? யாராவது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்குமா? நாம் ஒரு மனுஷனுக்கு பயந்து கண்ணிக்குள்ளே அகப்பட்டு கொள்கிறோம், தனி மனிதனுக்கு பயந்து. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் சேனைக்குள்ளே பாய்வேன். லட்சக்கணக்கான எதிரிகள் எனக்கு முன்பாக இருந்தாலும் அந்த எதிரிகளுக்குள்ளாக நான் என்ன செய்வேன்? பாய்ந்து போவேன். காரணம் என்னம்மா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். ரெண்டாவது அவன் சொன்ன, ஒரு மதிலை நான் தாண்டுவேன். மதில் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த தடைகளாக இருந்தாலும், எரிகோ பட்டணம் முன்னாடி வந்துச்சு, அந்த எரிகோவை தேவன் தகர்த்து போட்டார். ஹல்லேலூயா. எரிகோவை தேவன் என்ன செய்தார்? தகர்த்து போட்டார். அதான் சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ பெரிய தடைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த தடைகளை நான் தாண்டி போவேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாமோ ஆண்டவர் ஏதாவது செய்வாரா? ஆண்டவர் ஏதாவது பண்ணிடுவாரா? கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்க தான் வந்திருக்கார் பூமியில். ஹல்லேலூயா. அவர் ஏன்னா உன் தேவைகள் உனக்கு தெரிவதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு அது தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னை விட்டு அவர் வெளியில் போகலை. அவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? அவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ எனக்கு பிரியமானவனான அப்படினால் நீ ஜெபம் செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவே உன் வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி அவருக்கு தெரியும் நம்முடைய வேண்டுதல்? நமக்குள்ளே அவர் இருப்பதனாலே. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நான் ஒரு மாதிரி எந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், என் தேவன் என்னோடு கூட இருப்பதனால் அந்த சிக்கலை நான் முறியடிப்பேன். ஹல்லேலூயா. அந்த மதிலை நான் என்ன செய்வேன்? தாண்டுவேன். இந்த மதில் எனக்கு ஏமாத்திரம். நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையில் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த எனக்குள்ளே இருக்கிற தேவனாலே நான் உன் சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல போர் சேவகனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். சாதாரண மனிதர்களுக்கும் ஒரு மிலிட்ரி மேனுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? மிலிட்ரி மேன் அப்படின்னா இராணுவ வீரன். இந்த இராணுவ வீரருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் எதையுமே ஒரு சாதாரண ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். எந்த ஒரு பழக்கமும் தொடர்ந்து நாம் அதை கண்டினியூவாக செய்ய மாட்டோம். ஆனால் இராணுவ வீரர்களுக்கு ஒரு இருக்குது. அவர்கள் தினமும் காலையில் எழுந்தோடனே ஒரு மிலிட்ரி பேரட் இருக்கும், அதை செஞ்சுருவாங்க. அவங்க என்ன சாப்பிடணும் கரெக்டாக சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணும், எந்த அளவுக்கு கலோரியை அவங்க யூஸ் பண்ணணுமோ அந்த கலோரியை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போடுதோ அதை செய்வாங்க. தேசபக்தியாக இருப்பாங்க. தன் உயிரையே கொடுக்க மூன்றாவது வசனம் 2 தீமோத்தேயு
2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. என்ன சொல்ற ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக இரு. யாருக்கு போர் சேவகனாக இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாக. ஒரு நாட்டுக்கு ஒரு இராணுவ வீரன் இருக்கான்னா அந்த நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்கிறவன் அவன் தான் இராணுவ வீரன். அது ஒரு நாட்டுக்காக இருக்கிற இராணுவ வீரன். ஆனால் கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாக இருக்கணும்னா என்ன? கிறிஸ்துவுக்காக தன் உயிரையை கொடுக்க முயற்சி செய்கிறவன் தான் கிறிஸ்துவுக்கு போர் சேவகன். கிறிஸ்துவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவன் தான் யாரு? கிறிஸ்துவின் போர் சேவகன். எதையும் செய்ய தியாகம் உள்ள முறையில் தான் கிறிஸ்துவின் போர் சேவகன். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு போர் வீரனாகத்தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஒரு போர் வீரனாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் இங்கே சொல்றான், தீமை செய்யல, தீங்கு அனுபவி. யாருக்காக? நம்முடைய தேவனுக்காக. போர் சேவகன் எப்படி தீங்கை அனுபவி? நீங்கள் போர் சேவகன் இராணுவத்தில் இருக்கிறவன் ஒரு வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த வார் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. ஒரு மந்த்து வார் நடந்துக்கிடுச்சுன்னா ஒரு மாதம் கூட அவங்கள என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. அதில் 3 ஃபோர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்றாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால் ஆயுதங்களை வைத்து தாக்கி கொண்டு ஒரு நாட்டை சண்டை போட்டாங்கன்னா ஆயுதங்களை வைத்து தாக்கி கொண்டு போகிறவங்க தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் போகும், அது ஆக்குபைடு ஃபோர்ஸ். ஆக்குபைடு ஃபோர்ஸ்னால் அவங்க எதையெல்லாம் முறியடித்து ஜெயித்தார்களோ அதை வந்து தன்னுடைய நாடாக அறிவித்து அங்கே கொடியை நாட்டி அதை சுதந்திரிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆக்குபைடு ஃபோர்ஸ். 3வது ஒரு ஃபோர்ஸ் போகும். இந்த 2 பேருக்கும் உணவு, உடை, ஆயுதங்களை சப்ளை பண்ணுவதற்காக சப்ளைடு ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க பாருங்கள், இதை சண்டை முடிகிற வரைக்கும் தன் கண்களில் நித்திரை விடாதபடி தன்னுடைய நாட்டுக்காக எந்த அளவுக்கு போர் செய்யான்னு சொல்ல முடியாது, உயிரை அவர்கள் துச்சமாக மதிப்பார்கள். போரில் நான் பலியினாலும் பரவாயில்ல, என் தேசத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று மும்முரத்தோடு இருப்பார்கள். இதே போல தான் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவையான சகல முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட போர் வீரனாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட போர் வீரனாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக சமயங்களில் நம்மை பாதுகாப்பதற்காக நான் பயந்து கொண்டு இருக்கிறோம். ராஜ்யத்தை கட்டுவதற்கான யோசனையும் நமக்கு இல்லை, சுவிசேஷத்தை சொல்வதற்கான யோசனையும் நமக்கு இல்லை. போர் சேவகனாக இருந்தால் யாருன்னு பார்த்தா நம்மளை பயப்படுவாங்க. மிலிட்ரிக்காரங்களை கண்டால் யாருக்குமே என்ன வரும்? பயம் வரும். ஏன்னா மிலிட்ரிக்காரங்களுக்கு தனி ஒரு சட்டம் இருக்குது. அவங்கள யாரும் தொட முடியாது. லோக்கலில் இருக்கிற போலீஸ் கூட அவங்கள சட்டப்படி என்ன செய்ய முடியாது? தண்டிக்க முடியாது. இராணுவ வீரர்கள் எதை செய்தாலும் கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நீயும் தேவனுக்கு போர் சேவகனாக இருந்தால் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. சத்துருவை நீ ஜெயிக்கலாம் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி இராணுவ வீரர்களுக்கு அதிகாரத்தை ஒரு நாடு கொடுத்திருக்கிறதோ அதே அதிகாரத்தை நீ போர் சேவகனாக இருந்தால் கர்த்தர் உனக்கும் தருவார் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. உனக்கு அதிகப்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு ராஜா, ஒரு அரசாங்கம் இராணுவ வீரருக்கு பவரை கொடுக்குதோ அதே பவரை கர்த்தர் நீ போர் சேவகனாக இருந்தால்
அவர் உனக்கும் தருவார். ஹல்லேலூயா. நாம் சாதாரண சிவிலியன் மாதிரி மக்களைப் போல நாம் இருந்தால் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால தான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி செல்கிறான். காரணம், நீ சாதாரண மக்களைப் போல இருக்கிற, சாதாரண ஒரு விசுவாசியை போல தான் இருக்கிற. சீசனாக ஒன்றும் மாறவில்லை, போர்ச்சேவனாக மாறவில்லை. நான் தீங்கு அனுபவிக்கக்கூடிய போர்ச்சேவனாக இன்னும் கிறிஸ்துவுக்கு மாறவில்லை என்றால் பிசாசு ஈஸியாக நம்மளை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆமென். நீ எப்பொழுது போர்ச்சேவனாக மாறி திறப்பில் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை கர்த்தர் சொல். திறப்பில் நிற்கிறவன் யாரு? போர்ச்சேவன் தான் திறப்பில் நிற்பான். நான் இன்னும் போர்ச்சேவனாகவே மாறலை. அதனால தான் பிசாசு நம்ம கண்டு என்ன செய்யலை, பயந்து போடலை. அந்த அதிகாரம் நமக்கு தெரியலை. கர்த்தர் நம்ம கொடுத்த அதிகாரம், போர்ச்சேவர்களுக்கு எப்படி அதிகப்படியான அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை தீங்கு அனுபவிக்கிற போர்ச்சேவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, பிரயாசப்படுகிறவன் தன் பங்கிலே முந்தி பங்கடைவான். அது பாருங்கள், அந்த தாவீதின் நாட்கள்லையும் சரி, அவங்க நாட்களில் போருக்கு போகிறவர்கள் யார் போருக்கு வர்றாங்களோ அவங்கள தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. நாங்கள்லாம் யார் வர்றீங்க, அந்த காலத்தில் ஒரு கூட்டத்தோடு ஒரு கூட்டம் மோதுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் என்ன செஞ்சுருவாங்க, கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி யாரெல்லாம் போருக்கு போகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பங்கு அதிகமாக கொடுப்பாங்க. போருக்கு போகாதவர்களுக்கு கொஞ்சம் பங்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதே போல தான் கர்த்தருடைய யுத்தத்திலே நிற்கிற போர் செய்வனாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் பிரயாசப்படுகிறவன் தன் பங்கிலே முந்தி பங்கடைவான். ஹல்லேலூயா. பங்கு முதலாவது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை முதலாவது உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம் போர் செய்வனாய் மாறணும்னா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேலையை நாம் முதல்ல எப்போ நம்ம கவனிக்கிறோம். இப்போ தேசபக்தி இருக்கிறது, எல்லாத்துக்கும் தேசபக்தி இருக்குது. ஆனால் யாரும் அதை ப்ராக்டிக்கலாக காட்ட முடியாது. ஆனால் ஒரு போர் சேவன் தன் தேசத்திற்காகவே என்ன செய்கிறான், அனுதினமும் உழைக்கிறான். பார்டரில் பனியில் நின்றுக்கிட்டே இருக்கான். 24 ஹவர்ஸும் அங்கே நிற்கிறது மாத்திரமல்ல, எதிரிகளுடைய நடமாட்டம் இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும், அந்த கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட கண்ணை அப்படி மூடி திறக்கிறதுக்குள்ளே எனிமி உள்ளே நுழைஞ்சிட்டானா நம்முடைய நாட்டுக்கு ஆபத்து. அதனால் 24 ஹவர்ஸும் கண்காணித்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான் பார்டரில் நிற்கிறவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட 24 ஹவர்ஸ் என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். அவன் நம்ம குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, தாக்கிடக்கூடாது. அவன் நம்ம குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அவன் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதனால தான் நாம் ஜெபத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கணும். பிசாசை நாம் ஜெயிக்கணும், அவனை மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் போர் செய்வன் கண்காணிப்போடு இருக்கிறான். நல்ல வேலையை விரும்புகிறவன், நல்ல கண்காணிப்பு, நல்ல வேலையை விரும்புகிறான். இப்போ நல்ல கண்காணிப்பு இருக்கணும்னா போர் செய்வனாக நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பத் தலைவன் போர் செய்வனாக இருக்கிறான். குடும்பத் தலைவர் மாத்திரமில்லை, இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும், போர் செய்வனாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சகல தீமைக்கும் கர்த்தரை விலக்கி காப்பார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு என்ன செய்தாராம், வெளிப்பட்டார். உலகத்தில் இருக்கிற இனிமையை யாரை காட்டிலும் பிசாசு தான் அதிக வல்லமையுடைய இனிமையாக இருக்கான். உலகத்தில் இருக்கவங்களாம் பிசாசோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒருத்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். என்ன நினைக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். வேதம் என்ன சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். அப்போ ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவங்க யாராக இருப்பாங்க,
ஒரு நாட்டோட சண்டை போட வராங்கன்னு வச்சுக்கோங்க. யார் முதல்ல போய் சண்டை போடுவாங்க? அந்த நாட்டில் இருக்கிற இராணுவ வீரர் தான் என்ன செய்வாங்க? இருக்கிற மக்களாக போய் சண்டை போடுவாங்க? இராணுவ வீரர் தான் சண்டை போடுவாங்க. அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. ஸோ நாம் இராணுவ வீரராக நாம் இல்லாவிட்டால் சத்துருவானவன் நம்ம என்ன செய்யலாம்? மேற்கொண்டு விடுகிறான். அதான் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் நான் என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால் அனுதினமும் நாம் ஜெபத்திலே, அதான் வேதம் சொல்லுது, ஜெபத்திலே விழித்திருங்கள். விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். விழிப்புள்ளவர்களாக இருங்கள். புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். 5 கன்னிகைகளோ அசால்ட்டாக இருந்தாங்க. ஏன் அவங்கள குறித்து எழுத வைக்கணும்? நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புத்தியுள்ளவன் எப்போதும் என்னவா இருப்பான்? ஆயத்தமாக இருப்பான். எப்பொழுது தேவனுடைய வருகை இருக்கும்? மணவாளனுடைய வருகை எப்போது இருக்கும்? அவர் தன் காரியத்திலே கவனமாக தன் நடையின் மேலே கவனமாக இருப்பவனை கண்டாயானால், அப்போ நமக்கு என்ன டியூட்டி, நமக்கு என்ன நம்ம என்ன வேலை, நமக்கு ஆண்டவரோடு நமக்கு என்ன உறவு, இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து அதன் வழியில் நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. இப்போ பாருங்கள், அந்த 10 கன்னிகைகள் எதற்கு போனாங்க அப்படின்னா, மணவாளன் வரும்போது தீவெட்டிகளோடு போய் அவரை அழைத்து வர வேண்டியதுதான் அந்த 10 கன்னிகளுடைய வேலை. ஏன் தீவெட்டிகளோடு போகணும்? இப்போ இருக்கிற காலத்தில் மாதிரி எலக்ட்ரிசிட்டிலாம் அப்போ கிடையாது. அப்போ மணவாளன் வரும்போது இரவிலே அவர் வருவார். இப்போ இரவிலே வரும்போது என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அபிஷேகத்தோடைய தேவ வார்த்தைகளுடைய அபிஷேகம் எவன் இருக்கிறானோ அவன் மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. வருகையிலே பங்கடைகிறான். அப்போ பாருங்கள், 10 கன்னிகைகள் போனாங்க. 5 கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? தீவட்டிகளோட எண்ணெயும் கொண்டு போனாங்க. இன்றைக்கி நாமெல்லாம் ஒரு வேலைக்கு போனோம்னா அந்த வேலைக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணும்? அந்த வேலைக்கு நாம் என்ன எக்யூப்மெண்ட் வேணும்? என்ன வேலை பார்க்க போகிறோம்? அந்த வேலைக்கான என்ன திறமை வேண்டும்? அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முன்னெச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரை நம்மை பார்த்து தகுதி இல்லாத என்று சொல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? அதில் வளர வேண்டும். முன்னெச்சரிக்கை என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கை இல்லாமல் வாழ்வது தான் நமக்கு என்னவாக இருக்குது? சோதனைகளை கொண்டு வருகிறது. அந்த 10 கன்னிகைகள் என்ன சிந்திச்சாங்க அப்படின்னா, புத்தியுள்ள கன்னிகை என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மணவாளன் வருவதற்கு தாமதமானால், எரிந்து கொண்டு இருக்கிற தீவெட்டி அணைந்து போனால் அதை திரும்பவும் பற்ற வைப்பதற்கு எண்ணெய் வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க சிந்திச்சிருக்காங்க மணவாளனுடைய வருகையை குறித்து. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆண்டோடைய வருகையை குறித்து சிந்திக்கிறோம்? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம்? அதை யாரும் சிந்திப்பதே இல்லை. ஆண்டு சொல்ல தன் நடையின் மேல் கவனமாக இருக்கணும். அந்த 10 கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? அந்த வேலைக்கு அவர்கள் அமர்த்தப்பட்ட போது அன்றிலிருந்தே சிந்திக்க ஆரம்பித்தாங்க.
நாம் எப்படி போகணும், என்னென்ன கொண்டு போகணும், அங்கே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், இந்த சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னா என்னென்ன நமக்கு வேணும், எல்லாவற்றையும் சிந்தத்தினாலே அவர்கள் எண்ணெயை கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. இந்த 5 கன்னிகள் என்ன செஞ்சாங்க? ஏதோ கூப்பிட்டாங்க வேலைக்கு, நாம் போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தீவெட்டியோடு அந்த சூழ்நிலையை குறித்து அவங்களை சிந்திக்கவில்லை. ஒருவேளை மணவாளன் வர தாமதித்து விட்டால் அந்த தாமதத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன இல்லை, புத்தி இல்லாதவர்கள். அப்போ பாருங்கள், புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு போனதுனால அந்த தீவெட்டி எரிந்து கொண்டே இருந்தது. மணவாளன் வந்தபோது விழித்து கொண்டு மணவாளன் கூட அந்த அறைக்குள்ளே சென்று விட்டார். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவெட்டி அணைந்து போனதுனால இவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஐயோ கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க அப்படின்னு. நாங்கள் இருக்கிற எண்ணெயை ஓட்ட கொடுத்துட்டு எங்கள் தீவெட்டி அணைஞ்சு போயிடும், அதற்குள்ளே மணவாளன் வந்துட்டால் என்ன செய்கிறது, அதனால் கடையில் போய் வாங்கிங்க. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போர் சேவனை போல விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. விழிப்பு நமக்கு தேவை. உலகத்தாருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. உலகத்தாருக்கு என்ன இல்லை? விழிப்புணர்வே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம். ஏன்? பாவத்தை குறித்தான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். ஆவியானவர் நமக்கு அதை போதிக்கிறாரு. அப்போ நாம் அதை குறித்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான பிரதிபலனை நாம் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது இதுதான். இந்த சக்கரம் வாழ்க்கை, இந்த சக்கரத்தில் திரும்ப திரும்ப அதெல்லாம் சுற்றிகிட்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு தீர்வை கொடு. நானே சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இல்லாமல் பாவத்தை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் யார் எந்த மூலைக்கு போனாலும் கிறிஸ்துவுடைய ரத்தமே இல்லாமல் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு வேறு எக்யூப்மெண்ட்டே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் மாத்திரம் தான் நம்முடைய பாவத்தை கழுவும். அதனால தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கிறிஸ்து அல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு எந்த அதிகாரமும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் இந்த வேத வசனங்கள்லாம் கர்த்தர் ஏன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு? ஏன் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே. ஹல்லேலூயா. நாம் ஒரு வயலிலே நல்ல நெல்மணிகளாக இருப்பதினாலே. நாம் களைகள் அல்ல, நாமெல்லாம் நல்ல நெல்மணிகள். நாம் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து இந்த வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை உன் காதுக்கு அருகே வரும்போது நீ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே திரையில் வச்சுங்க. பாவத்தை குறித்து அறிவே நமக்கு இல்லைன்னா நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்பொருளும் உண்டு. நியாயப்பிரமாணம் இல்லாமல் என்ன? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணம் சொன்னது. பாவமே இன்னதும் தெரியாமல் கெட்டு போகிறவனும் இருக்கான், நியாயப்பிரமாணத்தில் கெட்டு போகிறவனும் இருக்கான். ஸோ கர்த்தர் பாவம் என்னதென்று நமக்கு ஏன் வெளிப்படுத்தியிருக்காருன்னா, பாவத்தை குறித்து நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுக்குறார். நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இதையெல்லாம் உன்னை விட்டு என்ன செய்யணும்? விளக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை விளக்கணும்? இன்றைக்கி ஏராளமான கண்டுபிடி வந்துச்சு. எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான அனலைசிங் வந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்தில் தெரியாமல் சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட பேர் செத்தும் போயிட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படுது. அதை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அறிவு நமக்குள்ளே கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்கும்போது நல்ல போர் சேவனாய் நாம்
அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சகல தீமைக்கும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சார் ஒரு போர் செய்வனாய்த்தான். பாருங்கள், ஆண்டவர் தாவீதை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு போர் செய்வனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஒரு ஒரு என்ன கேரியருக்காக அழைச்சார். ராஜாவாய் தேவன் அழைத்தார். ஏன்? அவன் யுத்தத்திலே வல்லவனாக இருந்தான். ஆண்டவர் பாருங்க, யுத்தத்திலே வல்லவர்கள் என்றால் அவன் பெரிய கோலியாத்து போல பெரிய ஆள் கிடையாது. கோலியாத்து போல பெரிய உயரமான 6 அடி 7 அடி உள்ள அரக்கன் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஒரே தகுதி, அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்த. ஆண்டவர் நம்மள்ட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்கிட்ட இருந்தால் போதும். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிங்க. முடிச்சு 1 சாமுவேல் 16:21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான், சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாக ஆனான். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஒரு ராஜாவுக்கு ஆயுததாரி ஆகிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்திலே 24 இருக்கிறவன் தான் ஆயுததாரி. ராஜாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன செய்வான்? எப்படிப்பட்ட எனிமி வந்தாலும் அந்த எனிமிட்டு பாதுகாக்கிற வேலை தான். ராஜாவை விட திறமையானவனாக இருக்கணும். ஆயுததாரி. தாவீது ஆண்டவர் என்ன செஞ்சார்? சவுலுக்கு ஆயுததாரியாக கொடுத்தாரு. ஆமேன். ஆனால் அவனை செலக்ட் பண்ணும்போது பார்த்தா அவன் ரிஜெக்டட் ஆனான். மனுஷர்கள் மத்தியிலே அவன் பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமான அறிவுள்ளவன் கிடையாது, ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் கர்த்தரோ அவனைத்தான் அடுத்த ராஜாவை ஆக்க போகிறேன், அவனை கூட்டிகிட்டு வா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அவனை தள்ளிவிட்டு ஒரு ராஜா இருக்கும்போதே இன்னொரு ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிறவன், அவன் யாராக இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆச்சாரியருமாக இருக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆயுததாரியானான். அடுத்த வருஷம் வாசிங்க. ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஆடு மேய்ச்சிருந்தவன் ஒரே நாள் அங்கே போயிட்டான். ராஜாவுக்கே அசிஸ்டண்டாக போயிட்டான், ராஜாவுக்கே ஆயுததாரியாக போயிட்டான். இது யாரால் கூடும்? ஏன்னா அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. எப்போதும் தேவன் அவன் மனதிலே யார்? தேவன் தான். 22 சங்கீதம் எப்படி பாடினான்? அப்படி தான் பாடினான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர்களுடைய மேய்ப்பருங்க, அவருடைய டைரக்ஷன் படி தான் நான் நடக்கிறேன். அவன் என்ன சொன்னான்? அவரின் மேய்ப்பர். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் உறுதிப்படுத்திக் கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய சார்பில் இருக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு முன்பாக எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த மலைகளும் மேடுகளும் எனக்கு முன்பாக எம்மாத்திரம். அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலம் எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆதரடைந்து சோசமாவான். எப்படி ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க. சவுலுக்கு ஒரு அசுத்த ஆவியை அனுப்புனார் ஆண்டவர். அது அந்த ஆவி அவன் பிடிக்கும்போது அவனுக்கு பைத்தியக்காரன் போல பிதற்றுவான்.
அப்போ தாவீது அந்த ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அவனுக்கு அடங்கும். சாதாரணமாக சவுல்கிட்ட போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர முடியாது. ஏன்னா சவுல் இருக்கிறதே பெரிய டேலண்டடான மனுஷன், பெரிய வீரன். அவனுக்கு போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆள் சேரணும்னா அவன் கண்களில் தயவு கிடைக்கணும். அப்படின்னா அவன் கண்களில் ஒரு மனுஷனுக்கு பாராட்டு கிடைக்கணும் ரொம்ப அரிது. ஆனால் ஆண்டவர் எப்படி கரெக்டாக பாருங்கள். அதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னா அவர் எதையும் செய்ய வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. சவுலுக்கு பொல்லாத ஆவியை வரவிட்டார். உங்களுக்கு யாராவது மேனேஜர் இருந்தா, உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டா, அவனுக்கு அந்த மேனேஜருக்கு பொல்லாத ஆவியை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவர் எப்படி சேர்க்கிறார் பாருங்க. சவுலுக்கு ஒரு ஆவியை விட்டா அடுத்த நிமிஷம் தாவீது உள்ளே போயிட்டான். அடுத்த வருஷம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியான ஈசா இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் குமாரில் ஒருவனை. யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். சாமியில் கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம். அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. மனிதன் முகத்தை பார்க்கலாம், நம்மளை ஜீவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். சாமியோட பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவனுக்கே கண்டுபிடிக்க முடியல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். என்றான். சொல்லி அழைப்பையாக நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் எங்கேருந்து உட்காந்துருக்கீங்களா? தேவனுடைய அபிஷேகம் இருப்பதுனால தான் இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த காலத்தில் அபிஷேகம் என்பது ஒரு ராஜாவுக்கு தான் கிடைச்சிச்சு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ராஜாக்களும் ஆச்சரியமாக இருக்கிறீங்க. காரணம், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுனால. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அந்த அபிஷேகம் இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு உலகத்தில் வெளியில் இருக்கவங்க பூரா கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத வெளியில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. தேவனுடைய உத்தரவு அவனுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்துவை தேவன் அறிக்கை பண்ணுகிற நாவு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னா நமக்கு தேவனுடைய அபிஷேகம் இருப்பதனால தான் கிறிஸ்துவை தேவன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. இல்லை என்றால் நாம் சாதாரணமாக கிறிஸ்துவ தேவன் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கும்பிட்டு வந்த சாமியே இது கிடையாது. நாம் அதை கும்பிட்டோம், இதை கும்பிட்டோம், மூதாதைகள் அதை இதை செஞ்சாங்க. கிறிஸ்துவானவர் புதிதாக வந்திருக்கிற தேவன், இவரை எப்படி நம்ம தேவனை ஏற்றுக்கொள்வது அப்படி என்று பலமுறை சிந்தித்திருப்போம். ஆனால் இதையெல்லாம் சிந்திக்காதபடி நமக்குள்ளே ஆவி ஊற்றப்பட்டது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்ய வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னவன் மேலே அபிஷேகம் பண்ணேன். கர்த்தர் உங்களை பார்த்து நான் சொல்லியிருக்காரு, இவெல்லாம் அபிஷேகம் பண்ணு, இவெல்லாம் என்னுடைய பிள்ளையாக இருக்கான், ராஜாவாக இருக்கான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போலே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமாக என்றார்கள். அடுத்த வருஷம் ஆ ஆ ஆ ஆ வாருங்கள் என்றான். ஆ ஆ அழைத்தான். அடுத்த வசனம். ஆ
ஆ அவர்கள் வந்தபோது அப்போ அவங்க எல்லாம் போனாங்க, பிள்ளைகளோடு எல்லாம் போனான். எலியாப் என்ற ஒரு மனிதன், அவன் பெரிய ஆஜானுபார், ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான். இவன் என்ன செய்யலாம் பாருங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானா, இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், இவனை நான் புறக்கணித்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மனுஷன் பார்க்குறமா பார்க்க மாட்டார், நீ படிச்சிருக்கவனா பார்க்க மாட்டார், நீ பணம் வைத்திருக்கிறியா, இல்லை நீ நல்லா அழகாக இருக்கியா, ஆண்டவர் இதை பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார், இவன் சரீர வளர்ச்சியை நீ பார்க்குறியா, நல்ல உயரமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கானா பார்க்குறியா. கோலியாத்து கூட ஹைட் அண்ட் வெயிட்டாக உயரமாக தான் இருந்தான், அதுக்காக அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியுமா? இவருடைய முகத்தை பார்க்குறியா, ராஜாவுக்கு ஏற்ற முகம்தான். ராஜா முகத்தை பார்த்தாலே பயந்து கீழே விழுந்துடுவாங்க. சரீர வளர்ச்சியும் பார்க்காத, முகத்தையும் பார்க்காத, இவனை நான் புறக்கணித்தேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளி தோற்றத்தை பார்க்காத, அவன் உள்ளக்க நான் இருக்கலான்னு பாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இவன் ஈசாயுடைய மகனாக இருந்தாலும் இவன் கர்த்தரை தேடுகிற உள்ளத்தை உடையவனா, அதை பாரு முதல்ல. ஏன்னா நான் எவன் கூட இருக்கணும், அவன் தான் அந்த உலகத்தை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. இது உலகத்தை கலக்குகிறவர்கள் நாம் தான். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எலியாப்பை பார்த்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கானா அப்படின்னு சாமுவேல் யோசிக்கிறான். அவன் சொல்ல, புறம்பானதை நீ பார்க்காத, அவன் மனதுக்குள்ளே நான் இருக்கிறான்னு பாரு, அவன் தான் என்னோட பிடிச்சவன். அடுத்த வருஷம் வாசிங்க சக்கரம். அடுத்த வருஷம் பண்ணினான், இவனையும் கர்த்தர் தெரிஞ்சு, ஏன்னா அவன் உள்ளத்துக்குள்ளேயே ஆண்டவர் இல்லை. அடுத்து சம்மாவையும் கலந்து போக பண்ணினான், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 3 பேருக்குள்ள தேவன் இல்லை. 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கலந்து போக பண்ணினான், ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய காரணம் ஒன்றே ஒன்று தான், இவர்கள் இந்த 7 பேரும் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், கர்த்தரை பற்றி சிந்திக்காதவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இவங்க உள்ளத்துக்குள்ள யார் இல்லை, கர்த்தர் இல்லை, கர்த்தரை பணிகிற அந்த ஆள் இல்லை. அதனால தான் ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியவில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இளையவன் எல்லாருக்கும் இளையவன். அதாவதுனா எல்லாருக்கும் இளையவனா, இவங்க எல்லாரை காட்டிலும் ஒருத்தன் இருக்காயா. அவன் இளையவன் என்றால் என்ன அர்த்தம், எல்லாரை காட்டிலும் அவனுக்கு வேறு சரீர வளர்ச்சியும் கிடையாது, புத்தி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்குள்ளே இருக்குது, கர்த்தரை தேடுகிற உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. வாசிங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க, நீ அந்த தாவீது இங்கே வர்ற வரைக்கும் நான் இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன். எவ்வளோ ஒரு மதிப்பு பாருங்க. கர்த்தரை தனக்குள்ளே வைத்திருந்தவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவனுக்காக காத்திருந்தார். தீர்க்கதரிசி சாமுவேல் காத்திருக்கலைங்க, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக காத்திருந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுதுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் என்னவா இருந்தாலும் உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா, நீங்கள் எந்த வனாந்தரத்தில் கிடந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அந்த மேடைக்கு, அந்த தீர்க்கதரிசியின் மேடைக்கு ஏற்றினது போல கர்த்தர் உங்களை உயரத்தில் எழுப்ப வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. உங்களை உயரத்தில் எழுப்ப வல்லமை இல்லவர். நல்ல பூச்சியவனாய் தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்னை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மணியும் அழகிய கண்களும் நல்ல ரூப உள்ளவனாக இருந்தான்.
ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணுங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவனே தான். ஊழியம் என்பது சாதாரண இல்லை. ஊழியத்துக்காக தேவன் அழைக்கணும். ஆமாம், அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்ன பாருங்க, இவன் தான், எழுந்து இவனை நீ அபிஷேகம் பண்ணு. இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே பார்க்குறாரு, அங்கே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவனுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரோ, எவனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, அவனே இந்த பூமியிலே அரசாளக்கூடிய வல்லவனாக இருக்கிறான். வெளிப்படுத்த போட்டிருக்கு, நாங்கள் அவரோடு கூட அரசாளுவோம். காரணம், எந்த தகுதியும் இல்லை. அனுதினமும் ஜெபித்து, அனுதினமும் வேதத்தை வாசித்து, கர்த்தர் தேவனுடைய விசுவாசித்து அவரை பாடி மகிழ்வர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துக்க சாக்கியத்தை குறித்து உலகத்தானுக்கு தெரியலை. ஏதோ வர்றாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க, ஆகான்னு கத்துறாங்க. இப்படி தான் நம்மளை நினைக்குது. உலகம் என்னதை பார்க்குது? காசு இருக்கா, பணம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா தான் பார்க்குது. அதை விட விலையேறப்பட்டதான கர்த்தர் நமக்குடைய பொண்ணும் வெள்ளியும் இடத்துல இல்லை. பேதுரு சொன்னாங்க, பொண்ணும் வெள்ளியும் இடத்துல இல்லை, அதை விட விலையேறப்பட்ட சுகத்தை என்னால் உனக்கு கொடுக்க முடியும். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளு. இந்த சுகத்தை கொடுப்பதற்காக கோடி ரூபா உனக்கு எவனாவது கொடுத்தா கூட இந்த சர்வாங்க சுகத்தை உனக்கு கொடுக்க முடியாது. அதை விட அதிகமான சுகத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை வாசிக்க முடிச்சிருவோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை இழுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய், என்றைக்கு சாமுவேல் மேலே தாவீதின் மேலே அந்த அபிஷேகம் இறங்கினதோ அன்று முதல் அவன் ஒரு பெரிய போர்ச்சேவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அன்று முதல் யுத்தங்களிலே வெற்றியை கண்டான். பல யுத்தங்களை செய்தான். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினான். பல யுத்தங்களை ஜெயித்து தேவனுக்காக ஜெயித்தான். தேவனுக்காக போர் செய்வ ஆண்டவர் அவனை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டார்னா, ஒரு போர் செய்வனாக அவனை தெரிந்து கொண்டார். யுத்தங்களை செய்கிறவனாக அவனை தெரிந்து கொண்டார். அதே போல தான் கர்த்தர் உங்களை ராஜாவாக தெரிஞ்சிருக்காருன்னா, நீ வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பதற்காக நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் செய்வனை போல தீங்கு அனுபவி. எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு சுவிசேஷத்தை போய் சொல்லு. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீ எதை கொடுக்குறியோ இல்லையோ, என்னை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எனக்காக தீங்கு அனுபவி. போர் செய்வனை போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இருக்கிற காலம் மிகவும் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிற காலம். இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு ஓன் மூலமாகல, வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொன்னது போல நீங்கள் மௌனமாக இருந்தால் வேறொருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு போவான். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் கொடுக்குற இந்த நாளில் ஒரு போர் சேவனை போல எழுந்து புறப்படுங்கள். ஹல்லேலூயா. எழுந்து கட்டுவோம், வாருங்கள். கர்த்தருக்கு போர் சேவனாக தீங்கு அனுபவிக்க பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் மாறாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நித்தியத்தையும் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, சால்வேஷன் ஆர்மி ஒன்று இருக்குது. அவங்க போர் வீரர்களை போல தான் ட்ரெஸ்ஸு அணிந்து கொள்வார்கள். அவங்க இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சால்வேஷன் ஆர்மி, போர் சேவனை போல இருப்பார்கள். அதே போல் தான் நாம் ஒவ்வொருவரும், நான் கிறிஸ்துவுக்கென்று ஒரு போர் சேவனாக இருக்கிறேன், அவருக்காக நான் யுத்தங்களை செய்தேன். அவங்க மனுஷனோட யுத்தம் பண்ணாங்க, நாம் பிசாசோட யுத்தம் பண்ணுகிறோம். அவருடைய போரை காட்டில் நம்முடைய போர் தான் மிகவும் வலிமையுள்ளது. அதனால் யுத்தத்திற்கு ஆயத்தமாக, ஹல்லேலூயா, பிசாசை ஜெயிப்பதற்கு ஆயத்தமாக எப்பொழுதும் ஒரு போர் செய்வன் எப்படி தன்னை அனுதினமும் சரீரத்திலே பிரயாசப்படுகிறானோ, அதே போல் உங்கள் சரீரத்திலே நீங்கள் உங்கள் சரீரத்தையும் நன்றாக பேணுங்கள். உங்கள் சரீரத்தையும் நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.